செய்கிறார்? அதிமுக வெளிப்படையாக பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறது. விஜய் என்ன செய்கிறார்? வெளிப்படையாக பிஜேபியை எங்கே எதிர்க்கிறார்? அவர் திமுகவுக்கு எதிராகத்தான் நான் களமிறங்கி இருக்கிறேன். திமுகவை வீழ்த்துவேன், திமுகவை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றுவேன். சரி, அது உங்க விருப்பம். ஆனால் திமுகவை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு யாரை அந்த இடத்திலே அமர வைக்கப் போகிறீர்கள்? அதற்கு விஜய் அவர்களே, உங்களால் பதில் சொல்ல முடியுமா? உங்களால் அங்கே போய் உட்கார முடியுமா? பெரம்பூரில் முதலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்களா? உங்களுக்கே இந்த சந்தேகம் என்பதால் தானே திருச்சி கிழக்கிலும் போட்டிருக்கிறீர்கள். தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்பிக்கையோடு ஒரே ஒரு தொகுதி போட்டியிடுகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட நம்பிக்கையோடு ஒரே ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறார். நீங்கள் தான் சினிமா ஹீரோவாயிற்ற, உங்களுக்கே 2 இடம் 2 தொகுதி, உங்களுக்கே நம்பிக்கை இல்லை, உங்களுக்கே சந்தேகம். அவருக்கே தெரியும் அவரால் இந்த தேர்தலில் ஆட்சியை கைப்பற்ற வாய்ப்பில்லை. அந்த இடத்தில் போய் அவரால் உட்கார முடியாது. அவரோடு யாரும் கூட்டணியில் போய் சேரவில்லை. அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக விலகி வெளியே வந்தது திமுகவில் தான் சேர்ந்ததை தவிர விஜயிடம் போகவில்லை. தினகரன் வெளியே நின்றார், அவர் கூட விஜயிடம் போகவில்லை, அதிமுகவுக்கு மறுபடியும் போய்விட்டார். அன்புமணி வெளியே நின்றார், அவர் கூட மறுபடியும் அதிமுக போனார், விஜயிடம் போகவில்லை. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தருவேன் என்று சொன்ன விஜயிடம் ஒரே ஒரு கட்சி கூட போய் சேரவில்லை. ஒரே ஒரு கட்சி கூட போய் சேரவில்லை. செல்வாக்கு மிக்க கதாநாயகர், செல்வம் இடமெல்லாம் லட்சக்கணக்கில் மக்கள் திரளுகிறார்கள், ரசிகர்கள் திரளுகிறார்கள். காலையில் இருந்தவர் இரவு படுக்க போகிற வரையில் எல்லா ஊடகங்களும் அவரை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றன. இதோ கிளம்பிவிட்டார், இதோ வந்துவிட்டார், இதோ வண்டியில் ஏறிவிட்டார் என்றெல்லாம் ரன்னிங் கமெண்ட் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவரோடு சேருவதற்கு தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கட்சி கூட தயாராக இல்லை. விஜய் அவர்களே, உங்களுக்கே தெரியும் உங்களால் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்று. அப்படி என்றால் திமுகவை வீழ்த்தி விட்டு யார் அந்த இடத்திலே போய் அமர வைக்க பார்க்கிறீர்கள்? ரொம்ப சிம்பிள். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு அவர் இலகுவாக பாதை ஏற்படுத்தி தருகிறார். நான் ஓட்டை திருவொற்றியூரில் பிரிக்கிறேன், திமுக கூட்டணி வேட்பாளர் தோற்று போனால் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். இதான் கணக்கு. திமுகவுக்கு திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கோ போகக்கூடிய வாக்குகளை நான் பிரித்து விட்டால் கட்டாயமாக திமுக கூட்டணிக்குத்தான் போகும் என்று இருக்கிற வாக்குகள், இஸ்லாமியர் வாக்குகள், கிறிஸ்தவர் வாக்குகள், எல்லா சமூகத்திலும் இருக்கிற அந்த நேரத்தில் முடிவெடுத்து திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய பகுதியை சார்ந்தவர்கள், பிரிவை சார்ந்தவர்கள், இந்த வாக்குகளை எல்லாம் நான் தனித்து நின்று என்னால் பிரிக்க முடியும். இதுதான் பிஜேபிக்கும் நண்பர் விஜய்க்கும் இடையிலே இருக்கிற அண்டர் கிரவுண்ட் டீலிங். இப்படித்தான் நாம் யூகிக்க வேண்டியிருக்கிறது, யோசிக்க வேண்டியிருக்கிறது. வேறு என்ன காரணத்திற்காக திமுகவை நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? சரி, நான் கேட்கிறேன், உள்ளபடி நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? திமுகவையும் திமுக கூட்டணியையும் வீழ்த்த வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கம். சரி, அப்படி என்றால் பாஜக உங்களுடைய கொள்கை எதிரி, அதுவும் சரி. அப்படி என்றால் பாஜகவை தனிமைப்படுத்திவிட்டு அதிமுகவோடு தான் நீங்கள் போய் சேர்ந்திருக்க வேண்டும். உண்மையிலேயே பாஜகவை கொள்கை எதிரி என்று நீங்கள் எண்ணியிருந்தால் திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்று கணக்கு போட்ட நீங்கள் அதிமுக விஜய் கூட்டணி போட்டிருக்க வேண்டும். ஏன் போடவில்லை? ஏன் போடவில்லை என்றால் பாஜகவை தனிமைப்படுத்த அவர் விரும்பவில்லை. பாஜக இங்கே வலிமை பெற வேண்டும். அதற்கு பாஜகவுக்கு ஒரு கூட்டணி தேவைப்படுகிறது. அந்த கூட்டணி அதிமுக கூட்டணி. அதிலே போய் இவர் சேர முடியாது, சேரக்கூடாது.
ரொம்ப சிம்பிள் தானே இது. இதுக்கு பெரிய அனாலிசிஸ் வேணும்னு அவசியம், மிகப்பெரிய ஆய்வாளர்கள் வேண்டும் என்று தேவை. வெளிப்படையாக பாஜகவோடு கூட்டணி, நண்பர் விஜய் தன்னுடைய நடவடிக்கைகளின் மூலமாக பாஜகவுக்கு ஆதரவு. எனது அருமை தோழர்களே, மாற்ற வேண்டும் என்று கருதி நீங்கள் போடுகிற ஒவ்வொரு ஓட்டும், விஜய்க்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பாஜக இங்கே வலிமை பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும். தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஆபத்தாக அது போய் முடியும், தீங்காக போய் முடியும். தமிழ்நாட்டில் பாஜக வலிமை பெற்றால் அதிமுகவை விழுங்கி ஏற்ப விடுவார்கள். பிறகு இங்கே நம்மால் எந்த அரசியலும் செய்ய முடியாது. திருப்பரங்குன்றங்கள் அதிகரிக்கும், எல்லா ஊருக்கும் வந்துடும், எல்லா கோயிலையும் வந்து நின்று பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. இங்கே இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது கூட, வட இந்திய மாநிலங்களில் ரத்த கலரியான போது கூட தமிழ்நாடு அமைதியாக இருந்தது. ஒரு முஸ்லிமை கூட, ஒரு இந்து கூட கை வைத்ததில்லை, தாக்கவில்லை. முஸ்லிம்களும் அப்படி இந்துக்களுக்கு எதிராக எந்த வன்முறையிலும் ஈடுபடவில்லை. இந்தியாவிலேயே பாபர் மசூதி இடிக்கப்பட்ட காலத்தில், அவ்வளவு பெரிய ரத்த கலரி உருவான காலத்தில் கூட அமைதியாக ஒரு மாநிலம் இருந்தது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான். பிஜேபி இங்கே வலிமை பெற்றால் இங்கே இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக வாழ முடியாது. பிஜேபி வலிமை பெற்றால் இங்கே இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக வாழ முடியாது. பிஜேபி வலிமை பெற்றால் இங்கே சாதி வெறி பிடித்தவர்கள் தான் கொட்டமடிப்பார்கள், சாதி சங்கங்கள் தான் கொட்டமடிக்கும். கருத்தியல் பேசக்கூடிய இயக்கங்கள் இங்கே பின்னத்தில் தள்ளப்படும்.